கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து சாமானிய மக்களின் மீது வரி சுமையை அதிகரித்து வருகிறது. திமுக ஆட்சி வந்ததிலிருந்து சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விலையேற்றம் தான். குறிப்பாக மின் கட்டணத்தை ஆட்சிக்கு வந்ததும் உயர்த்தினீங்க. 2வது பால் விலையை உயர்த்தினீங்க, சொத்து வரியை உயர்த்தினீங்க. இது போன்ற பல்வேறு பொருள்கள் மீது அதிகப்படியான வரியை கூட்டினது தான் திமுக ஆட்சியில் மிச்சம். அதனை தொடர்ந்து இப்போ இந்த முத்திரை பதிவை தமிழக பதிவுத்துறை சார்பாக உயர்த்திருக்கீங்க. இப்போ சாதாரணமாக இருந்தது 100 ரூபா இருந்த கட்டணத்தை 1000 ரூபாய் ஆக்கியிருக்கீங்க. 20 ரூபா இருந்ததை 200 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. 300 ரூபாய் இருந்த பதிவு கட்டணத்தை 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா முதல்வரே? எல்லாத்தையும் விலையை குறைப்போம் அப்படின்ட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் சொன்ன எதையும் நிறைவேற்றினதில்லை, சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றினதில்லை. சரி, சொன்ன வாக்குறுதி தான் நிறைவேற்றலை, மற்றதுக்கு வரிய வேற மக்கள் மீது திணிக்கிறீங்க. இப்போ சாமானிய மக்கள் இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்படைவேன்? ஒருத்தன் வீடு வாங்குறேன், இவனுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும்? சாமானிய கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு இது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும்? தொடர்ந்து வரி ஏற்றத்தை தொடர்ந்து இந்த திமுக அரசு பண்ணிக்கிட்டே வருது. இது நல்லதுக்கு இல்லை. நீங்கள் விடியல் தரேன்னு தான் நீங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் விடியலும் தரல, ஒன்றும் தரல. சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையும் வேதனையும் தொடர்ந்து இந்த திமுக அரசு கொடுத்து வருது.